திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையாவது பொய்ய சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த பகுதியில் பெரும்பான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் எதிராக இன்னைக்கு ஒரு காட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நமது ஸ்டாலின் அவர்கள். ஒரு இஸ்லாமியருக்கு பாதிப்பு என்று சொன்னால் நான் இந்த பதவியை விட்டே ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன். நீங்கள் தயாரா? எதற்கு போலி வேஷம் போடுகிறார்கள்? கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலேயே 9000 வாக்காளர்கள் போலி வாக்காளர்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அதை கண்டுபிடிக்கப்படும். கண்டுபிடித்து முதலமைச்சர் தொகுதியிலேயே போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நாட்டிற்கு முதலமைச்சருக்கு ஒரு அவமானமாக இருக்குமே என்பதற்காக இன்றைக்கு ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். இன்றைக்கு நாட்டிலே திமுகவினர் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ எல்லா தொகுதியிலும் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை. கரூரிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் பேசுகிறார்கள். பேசும்போது முதல்ல எடுத்தவுடனே என்ன பேசுகிறான்னு சொன்னால் 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்குன்னு சொல்லி சொல்கிறார். 10 ரூபா பாட்டில் உங்களுக்குலாம் தெரியுமில்ல? 10 ரூபா பாட்டில் என்னன்னு தெரியாதா? நீங்கள் யாரும் டாஸ்மாக் போனதில்லை போலுக்கு. டாஸ்மாக் போனவங்களுக்கு தெரியும் 10 ரூபா பாட்டிலுக்கு. அந்த 10 ரூபா பாட்டில் சொன்ன உடனே செருப்பை தூக்கி அவர் மேலே வீசுகிறாங்க. ஜனநாயகத்தில் ஒருத்தருக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. செருப்பை தூக்கி வீச உடனே கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் லத்தி சார்ஜ் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 10 வயது குழந்தை, சிறிய குழந்தை, வயது முதியோர்கள் மிதிப்பட்டு நசுங்கி சாகிறார்கள். ஆனால் முதலமைச்சர் இரவோடு இரவோடு வருவார்கள். நான் கேட்கிறேன், யாரை காப்பாற்றுவதற்காக? 41 பேர் இறந்து போனார்கள். யாரை காப்பாற்றுவதற்காக இவ்வளவு அவசரமாக சென்னையிலே வந்து இறந்து போனவர்கள் தான். சென்னையிலிருந்து வந்து இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் முடித்துவிட்டு காலை 5 மணிக்கெல்லாம் முதலமைச்சர் சென்னைக்கு திரும்பி விட்டார். சிபிஐ விசாரணை முடிந்தால் யாரெல்லாம் அதிலே 41 பேர் இறந்து போனதற்கு யாரெல்லாம் காரணம் என்பதை கண்டுபிடித்து தக்க தண்டனை வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கரூரிலே 41 பேர், அன்று கள்ளக்குறிச்சியிலே 65 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து விட்டார்கள். யாருடைய ஆட்சியிலே? முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். இறந்தது எத்தனை பேர்? 65 பேர். ஏன் இறந்து போனார்கள்? கள்ளச்சாராயம். எல்லா இடங்களிலும் கஞ்சா, எல்லா இடங்களிலும் போதைப் பொருட்கள், மெத்து அப்படிங்கிற புது ஐட்டம், நவீன ஐட்டம், இதெல்லாம் குடிச்சிருந்த இளைஞர்கள் இன்றைக்கி மிக மோசமான முறையில் போயிருக்கிறார்கள். இந்த கஞ்சாவை குடித்துவிட்டு கோவையிலே ஒரு 19 வயது ஒரு பெண்ணை 19 வயது பெண்ணை இன்றைக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக கோயம்புத்தூரில் பாலியல் பலாத்காரம் 3 பேர் இருந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி இரவு 11 மணிக்கு ஆரம்பித்து 4 மணியில் ஒரு பெண்ணை சீரழித்திருக்கிறார்கள். யாருடைய ஆட்சியில்? முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. திமுக ஆட்சிக்கு வந்தாலே கொள்ளை, கடத்தல், பாலியல் பலாத்காரம், வன்கொடுமை எல்லாமே நடைபெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.